களப்பை எடுத்து கதிரவன் போல் வருபவளே, உலக்கை எடுத்து உன்மத்த பைரவியே, சலங்கை ஒளியுடன் சதிராடும் சங்கரியே, கலங்காத உள்ளத்தில் இருக்கும் உமையே, அன்னை வாராகியே. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்கான அம்மன் எது, எந்த அம்மனை வணங்கலாம், அதை வணங்கினா என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும், அது எங்கே இருக்கும் அந்த அம்மன் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை இந்த வீடியோ மாற்றும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்தது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுடைய சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த அம்மனை வணங்கலாம், எது மாதிரியான கோவிலுக்கு போகலாம், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், எந்தெந்த துன்பங்கள் துயரங்கள் விலகும், எது மாதிரியான யோகா அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 9043368826. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். உலகத்தில் எல்லா தெய்வமுமே ஒன்று தான். எல்லா தெய்வமுமே எம்பெருமான் சிவனுடைய சக்தியின் வழியே வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. அதனால ராசிக்குரிய கோவில்கள் தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னா நம்முடைய நேரமும் காலமும் செயல்பாடுகளும் நல்லதாவே அமையும். செல்வ வளமும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்முடைய ராசிக்குரிய கோவில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் வணங்கிட்டு வரோம் அப்படின்னா, அதுபோல் அந்தந்த தெய்வத்துக்குரிய உருவப்படங்களை வீட்டில் வச்சு தினமும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வளர்க்கும். அப்ப உங்கள் ராசியினுடைய முழு நன்மையும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி உங்களை காப்பார். உங்களுக்குரிய கிரகம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தினமும் ஒரு நிமிஷமாவது கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை வணங்கினா அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் தேடி வரும். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி வணங்கினாலே நமக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தேடி வரும்போது அப்ப நம்முடைய ராசிக்குரிய தெய்வத்தையும் அம்மனையும் வணங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விதி, நடக்கிறதா நடக்கும். விதி நடக்கிறது மாதிரி அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறத விட அமைதியா இருந்துடாம இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையையும் நல்ல எண்ணத்தையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் நல்லதே நடக்கும், நினைச்சபடி நடக்கும். அந்த விதியும் தன்னுடைய வசமாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுதி. அது மட்டும் இல்ல, உங்கள் ராசிக்குரிய அம்மனை இந்த ஆடி மாசத்துல வணங்கும் போது அம்மனுடைய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் பரவி கிடக்கும். அம்மன் தெய்வங்களை தினம் ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாலும் சரி, வணங்கினாலும் சரி, செல்வ வளம் பெருகும், அதிர்ஷ்டம் தேடி வரும். அப்புறம் எல்லாமே நன்மை தான் நடக்கும். அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல பண்டிகை கால ஆரம்பமா இருக்கும். பக்திக்கு உகந்த மாதம். அது மட்டும் இல்ல, பூமாதேவி அவதரித்த உன்னதமான மாதமா இதை பார்க்கப்படுது. அதனாலதான் ஆடி மாசம் அம்மனுக்கு பிரியமானதாகவும் பண்டிகை காலங்களின் தொடக்க மாதமாகவும் கொண்டாடப்படுது நம்ம தமிழர்களால. அப்ப தமிழ் மாதமான ஆடி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான வழிபாடு ஆடி வெள்ளி. அதாவது அம்பிகையை வீட்டுக்கு வரவழைச்சு அருள் பெற வேண்டி வழிபட வேண்டிய
ஒரு அற்புதமான திருநாள் இந்த ஆடி மாதம். அதனால தான் ஆடி மாதம் முழுசும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அந்த ஆடி முதல் வெள்ளி அல்லது ஆடி மாதம் வரக்கூடிய 4-5 வெள்ளி முழுவதும் பூஜை செஞ்சு வழிபட்டா அந்த அம்மனுடைய அருளை கண்டிப்பா பெற முடியும். அம்மனுக்கு உகந்த மாதம் தான் ஆடி மாதம். அம்மனை போற்றி அன்னையை போற்றி கொண்டாட உகந்த மாதம் இது. அது மட்டுமல்ல, ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் எல்லாமே தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்னு பார்க்கப்படுது, ஒரு 6 மாதத்துக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் பகல் குறைவாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா கடவுளுடைய அந்த நேர்மறை சக்தி அதிகமாக படக்கூடிய, இரவுல அதிகமாக படக்கூடிய ஒரு காலகட்டம். இரவு வந்துட்டாலே நாம எல்லாரும் அம்மாவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்போம், அப்படிதானே? அது போலத்தான் இரவு பொழுதின் தொடக்கமான ஆடி மாசத்துல நம் அம்மனை விசேஷமா கொண்டாடி அவளுடைய அருளை பெற முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் தான். நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. சுயநலமே பாராம நம்ம பிள்ளைக்காக, நம்ம குழந்தைக்காக அப்படின்னு அத்தனையும் கொடுக்கக்கூடிய, நமக்காக இழக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. அது போலத்தான் இந்த அம்மனும். அதனாலதான் பேர் ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க. அப்படி இந்த அம்மனுடைய அருளை இந்த மாசத்துல நம்ம பெறோம் அப்படின்னா, அதுவும் நம்பிக்கையோட பக்தியோட இந்த மாசம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அது பல மாதங்களுக்கு மட்டுமில்ல, பல வருஷங்களுக்கு அந்த எனர்ஜி நமக்குள்ளார தாக்கு பிடிக்கும். அது மட்டுமில்ல, இது பருவகால மாறுதல் இந்த மாசத்துல இருந்து ஏற்படும். அதனால நம்ம மனசும் உடலும் கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும், நோய்கள் அதிகரிக்கும், இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் கால மாற்றத்தால. அதனால நம்முடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த ஆடி மாசத்துல விழா எடுத்து அதில் கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அம்மனுடைய அருளை கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஆத்மார்த்தமான நம்முடைய வழிபாடுகளால மனம் மகிழ்ந்து போவாள் அந்த குங்குமக்காரி. அகம் குளிர்ந்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அந்த அம்மா. நாம நினைச்சபடி நடத்தி வைக்கக்கூடிய அற்புத சக்தி அம்மாவிட்ட இருக்கு. அண்டப கிரண்டத்தையும் ஆளும் இந்த அன்னை நவக்கிரக நாயகி அல்லவா. அவளால கோள்களும் நன்மை பயக்கும் விதம். உங்கள் ராசிக்கு ஏற்ற வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு. கோள்களை கூட நமக்கு நல்லது செய்ய வைக்கும் இந்த அம்மன் வழிபாடு. அதனால தான் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அம்மன் வழிபாடு. இதை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஆடி மாசத்துல கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு, அப்ப எது மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், அப்ப எச்சரிக்கையா இருக்கும்போது எந்த தெய்வம், அம்மன் தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஆடி மாசத்துல கன்னிராசி நண்பர்களுக்கு 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். உண்மையா இது மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பு. உங்களுடைய நல்ல மனசுக்கும் உங்களுடைய தெளிவான சிந்தனைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்ல வழியில் நடக்கணும், எல்லாருக்கும் நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற உங்கள் குணம் இருக்குல்ல, அந்த குணத்துக்கு பலனா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் லாப வீட்டில் ராசிநாதன் வந்து அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீடு. அவர் அங்கேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வர பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய சந்ததி எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் எது, குலதெய்வத்தில் எந்த அம்மன் இருக்க போகுது, அதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு மாதமாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, குரு பகவான் 10ஆம் வீட்டில இருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலம் இது. ஏன்னா நிறைய கொடுத்து சோர்ந்து போனவர்கள், கை சிவந்து போனவர்கள், நிறைய விஷயம் அடுத்தவங்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க, பறி கொடுத்துருக்கீங்க, இழந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்குன்னு எதையும் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க. இறைவன் கொடுக்கறது எதுவோ அதுதான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, கன்னி ராசி அப்படின்னா இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. 12ஆம் வீட்டில் கேது வந்து அமர்ந்திருக்கிறார். அதே வீட்டில் செவ்வாயும் வந்து அமர்ந்திருக்கிறார். கேதுவும் செவ்வாயும் ஏன் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய் வேகம், நிறைய வேகமாக சிந்திப்பீங்க, வேகமாக செயல்படுவீங்க. கண்முன்னு தெரியாமல் வேகமாக செயல்படும் போது அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் இந்த கேது வந்து அமர்ந்திருக்கிறார். நிறைய விஷயத்தில் யோசித்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வேகம் அதிகரிக்கும், கொஞ்சம் நம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கலாம், கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கலாம், கண்டிப்பாக அந்த நிலையை மாற்றலாம், நம்முடைய கடனை அடைக்கலாம், நம்ம குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ ஒரு நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. ஏன்னா குரு பகவான் 10வது வீட்டில் இருந்து தனமாக்க குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் கடன் நோய் எதிரி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இந்த 3 இடமுங்கிறது முக்கியம். இந்த மாதத்தில் லாப வீட்டுக்கு ராசிநாதன் வந்திருக்கிறதும், தொழில் வீட்டுக்கு குரு பகவான் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதும் கோடி புண்ணியம். பல பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது.
வம்புல பிரச்சனை இருக்கா, வழக்கில் பிரச்சனை இருக்கா, கோர்ட் இருக்கா, கேஸ் இருக்கா, கடன் இருக்கா, அல்லது குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்கலையா, குடும்பத்தில் பண வரவு தடையா இருக்கா, எது கஷ்டப்பட்டாலும் எப்படி உழைச்சாலும் அதற்கான ஊதியம் சரியா இது வரைக்கும் கிடைக்கலையா, அத்தனைக்கும் ஒரு தீர்வாக வந்து அமைய போகுது. என் நண்பர் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சுக்கிறது இந்த மாதத்தில் நல்லது. பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து உங்கள் மனசை ஒரு வழி பண்ணியிருக்கும். ரொம்ப சோர்வில் இருப்பீங்க. வாழ்க்கை மேலே இருந்த நம்பிக்கையை போயிருக்கும். ஏதாவது ஒரு கடவுள் வந்து நம்மளை தூக்கி ஒரு இடத்துல விட மாட்டாரா, ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்க மாட்டாரா, நிம்மதியை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. நம்பினவங்க கைவிட்ட காலம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, யார் கைவிட்டாலும் நம்மளை படைச்ச ஈசன் இறைவன் கைவிடவே மாட்டார். உங்களை கஷ்டப்படுத்தி அழகு பார்க்குறவர், உங்களுடைய கஷ்டத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறவர் ஒரு நாள் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மருந்து போடுவார். அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, கௌரவத்தை, அந்தஸ்தை அடைய வைக்கிறதுக்காகவே சோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வரைக்கும் இருந்தது. இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, 2வது வீட்டு அதிபதி குருவோட இணைய போறாரு. சுக்கிரன், குருவும் சுக்கிரன் இணைஞ்சாலே செல்வமும் சந்தோஷமும் சேர்ந்தது மாதிரி. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் செல்வமும் வேணும்ல. அப்போ அதை இரண்டையும் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் சேர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், புகழ், ஒரு பெருமிதம் இதெல்லாம் வரப்போகுது. துவண்டு போயிருக்கீங்கள, உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தையும் அம்மனையும் வழிபடுறது மிக மிக நல்லது. அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்குள்ளார கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு யாராவது போட்டியாக இருந்தால் அவங்களுக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நீங்கள் எந்த அளவுக்கு உன்னதமானவர்கள், உண்மையானவர்கள், அற்புதமானவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு காட்டும். உங்களுடைய சுயரூபத்தை காட்டும். யாராரோ சொல்லி நீங்கள் கெட்டவங்க, மனசாட்சி இல்லாதவங்க, துரோகம் பண்ணுறவங்க, சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய உங்கள் பேரை கெடுத்து வச்சுருப்பாங்க ஊரில், உலகத்தில், உறவுகள்கிட்ட. அத்தனையும் மாறப்போகுது. கோபம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பாசம் வரும். அந்த கோபத்தில் ஒரு அக்கறை இருக்கும், ஒரு உரிமை இருக்கும். ஏன்னா கேதுவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துருக்காங்க 12ஆம் வீட்டில். இது ஒரு விதத்தில் அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களை அதிக வேகமாக பயணிக்க முயற்சி செய்யறதுக்கும், சிந்திக்காமல் நீங்கள் பயணம் செஞ்சால் அதை தடுக்கிறதுக்கும் கேது அங்கே ரெடியாக இருக்கார். இந்த மாதத்தில் அவருடைய பார்வை 6ஆம் வீட்டில் விழுது. கடன், நோய், எதிரி, எத்தனை நோய் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த கடனை அடைச்சி உங்களை நிம்மதியாக தூங்க வைக்க போகிறாரு. நிம்மதியாக உங்கள் வேலை மேலே கவனத்தை செலுத்த போகிறாரு. சனி வக்கர பார்வையில் உங்கள் ராசியை இந்த மாதம் பார்த்துட்ருக்கார். பல குழப்பங்களில் சிக்கி இருக்கீங்க. என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, தோழிகளே, பல பிரச்சனைக்கு இடையில் பல குழப்பங்களை சந்திச்சிருக்கீங்க. யார் யாரோ பேச்சை கேட்டு இன்னைக்கு அந்தரத்தில் நடுத்தெருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை. யாரோ சொல்கிற பேச்சை கேட்டு முதலீடு அதிகமாக போட்டு அந்த மாய உலகத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களது மூளையை செலவு செஞ்சு பல பணத்தையும் பொருளையும் இழக்க செய்திருக்கிறார்கள் நம்பினவங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் பல இழப்புகளை சந்தித்து நட்டாத்தில் நடுத்தெருவில் நிற்கிறது மாதிரி என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தொழிலும் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கை கொடுக்கத்தான் இந்த ஆடி மாதமே வந்திருக்கு. அதிர்ஷ்டகரமான மாதமாக வந்திருக்கு. புதன் வீட்டுக்குள்ளார செவ்வாய் வரப்போகிறது இன்னும் பெரிய அதிர்ஷ்டம். சோர்ந்து கிடந்த உங்களை, துவண்டு கிடந்த உங்களை உசுப்பி விட போகுது. அடுத்தது உங்களை அவமானப்படுத்தின, அசிங்கப்படுத்தின, மரியாதை கொடுக்க தயங்கின அத்தனை உள்ளங்களுக்கும் பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உடல்நிலை, மனநிலை இதெல்லாம் சரியாக போகுது. அதே நேரத்தில் விரயம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு உள்ளது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 1000 பேர் நின்று உங்களை கோவப்படுத்தினாலும் அமைதியாக கையெடுத்து காட்டுங்க, நல்லா இருங்க அப்படின்னு. விரக்தி மனப்பான்மை தலை தூக்கி இருக்கும். எதுக்குடா வாழ்கிறோங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா கண்டகச்சனி ஒரு வழி பண்ணியிருக்கும். குடும்பத்தில் சனி இருந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் உங்களுக்கும் துணைக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிரிவு கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தகைச்சு போய், பயந்து போய் பதட்டத்தில் இருப்பீங்க. கவலையே படாதீங்க. உங்களை தேடி வரக்கூடிய காலம். நீங்கள் யாருன்னு நிரூபிக்கக்கூடிய காலம். குடும்பத்துக்காகத்தான் நீங்கள் இருக்கீங்க, குடும்பத்துக்காக உயிரே கொடுப்பீங்க அப்படிங்கிற புரிதலை உங்களது துணைக்கு கொடுக்கக்கூடிய காலம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என் அன்பு கன்னிராசி நண்பர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை அவ்வளவு பிடிக்கும் இறைவனுக்கு. அதனால தான் கன்னிராசியில் பிறக்க வச்சுருக்காங்க. உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது. எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய வாய்ப்பு உண்டு. 20 வயசா, 18 வயசா, 40 வயசா, 60 வயசா, 70 வயசாக இருந்தாலும் ஒரு தெளிவு, ஒரு அமைதி. இதுதான் உலகம். இதுக்கு மேலே வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறோம், இதுக்கு மேலே பயந்து என்ன செய்ய போகிறோம், இதுக்கு மேலே இழந்ததை நினச்சி என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு புரிதல் வந்துடும். இறைவனால் விதிக்கப்பட்ட விதி இது. இந்த விதியிலேயே நம்ம மூழ்கிடாமல் நாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை எடுத்துப்பீங்க.
உங்களையே நீங்கள் சரி பார்க்கக்கூடிய, எப்படி ஒரு வாத்தியார் தேர்வு ஷீட்டை சரி பார்ப்பாங்களா, ரைட்டா தப்பா ரைட்டா தப்புன்னு, உங்களை ஒவ்வொரு நிமிடமாக அங்குலம் அங்குலமாக நீங்கள் பிரித்து சரி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எந்த இடத்துல ஏமாந்தீங்க, எந்த இடத்துல சிரிச்சிங்க, எந்த இடத்துல அழுதிங்க, ஏன் அழுதிங்க, யார் என்ன செஞ்சாங்க, உறவுகள் எப்படி இருந்தாங்க, எல்லாத்த பற்றியும் தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அது மட்டும் இல்லை, கண்டச்சனி போகிறதுனால பல இன்னல்களை பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, கண்டச்சனி தான் அங்கே ரொம்ப உங்களை ஆட்டி தவிக்கும். ஒரு பெண்ணுக்கு குடும்பம் அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். அந்த குடும்பத்துக்குள்ளாரையே குழப்பம், நம்மளே சந்தேகப்படுறது, நம்பினவங்க சந்தேகப்பட்டா அதை விட ஒரு வழி எங்கேயுமே கிடைக்காது நமக்கு. அதை விட ஒரு பெரிய துன்பம் எதுவுமே இல்லை. அப்படி நில குலைஞ்சு போயிருப்பீங்க. ஒரு நிமிஷம் உங்களே நீங்கள் அழிச்சிக்கலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஊரெல்லாம் உங்களை தூக்கி கொண்டாடும், இப்படி ஒரு நல்ல மனுஷன், இப்படி ஒரு நல்ல மனுஷி பார்க்க முடியாதுன்னு சொல்லும். ஆனால் வீட்டில் நடக்கிற பிரச்சனை உங்களால் தாங்க முடியாத ஒரு கலக்கத்தை, ஒரு துக்கத்தை ஏற்படுத்தும். கவலைப்படாதீங்க. அம்மன் இருக்கும்போது, அந்த அன்னை இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெத்த அம்மாவுக்கு இணையாக இந்த மாதத்தில் அன்னையினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, யாருமே நம்பலை, வீட்டிலேயே மரியாதை இல்லை, உயிரை கூட கொடுத்து உழைச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு கெட்ட காலம் வரும்போது, துன்பம் வரும்போது, அல்லது உங்களை பற்றி இழிவான சம்பவம் ஊர் பேசும்போது அப்போ கூட நம்பலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்க. நோய் இருக்குது, அதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லையே, வேலை இல்லாமல் இருக்கும், இப்போ கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு, கஷ்டத்தில் கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற தவிப்பு, இப்படி நிறைய விதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில், இந்த ஆடி மாதத்தில் ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. திருவிழா காலம், அன்னதானம் போடுவாங்க, அங்கே போய் ஏதாவது ஒரு பணி, தெய்வீக பணி செஞ்சால் அத்தனை கர்மாவும் கழியும். உங்கள் பக்கம் இருக்கிற நீதி, நியாயம், நேர்மை இது எல்லாமே வெளிப்படும். ஒரு அற்புதமான சிந்தனையை உருவாக்கும். உங்கள் மேலே இருக்கிற பார்வை எல்லாமே அழிக்கும். வெறுத்தவர்கள் கூட உங்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். அம்மன் கோவிலுக்கு தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. எப்படி பார்த்தாலும் ஜெயிக்கிறவங்க நீங்கள் தான். உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் அதிபதி புதன், புத்திக்கு அதிபதி. அதாவது அறிவால் போட்டி போட்டால் உங்கள்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. அன்பால் போட்டி போட்டால் நீங்கள் தோற்றுருவீங்க. இதுதான் ப்ளஸ் மைனஸ். அன்புக்கு அடிமை, அறிவுக்கு கிங்கு. அப்படிப்பட்ட என் அன்பு கன்னிராசி நண்பர்கள், இது மாதிரியான காலகட்டத்தில் அந்த தெய்வீக அருளை, அம்மனுடைய அருளை பெறீங்க, அடைஞ்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை, பாக்கியத்தை உங்களால் அடைய முடியும். கன்னிராசிக்குரிய அம்மன் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கு எதுவும் 12ஆம் வீட்டில் இருந்து வீண் விரயங்களையும், அதனால் கஷ்டத்தையும், தூக்கம் இல்லாததையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விதத்தில் நல்லதை செஞ்சாலும் அவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். அது மட்டும் இல்லை, குரு 10ல் இருந்துக்கிட்டு தொழில் பயத்தை, பதவி பயத்தெல்லாம் கொஞ்சம் காட்டிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் தீரணும். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை திருக்கடவுர் போயிட்டு அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அம்பிகையையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சகல தொல்லைகளும் தீர்ப்பாங்க. இந்த மாதத்தில் என் அன்பு கன்னிராசி நண்பர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சத்தியமாக போயிட்டு வாங்க. சத்தியமாக நடக்கும். உங்களுக்காகவே அந்த அம்மன் அம்பிகை காத்திருப்பாள். முடியாதவங்க ஆடி மாதம் புதன்கிழமை விளக்கேற்றி இந்த அம்பிகையை மனசில் நினச்சிக்கிட்டு கும்பிடுங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் அப்படின்னு தொடங்குற அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்க. அத்தனை பலன்களும் உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கும். அப்போ கேளுங்க, அம்பிகையே உன்னை நேரில் வந்து பார்க்குற அந்த பாக்கியத்தை கொடு, அந்த நிம்மதியை கொடு, அந்த செல்வத்தை கொடு, கண்டிப்பாக உன்னை பார்க்க வரோம் அப்படின்னு வேண்டிக்குங்க. அப்போ அது மட்டும் இல்லை, சனி உங்கள் ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்தானத்தில் விழுறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் விளக்கு பூஜை செய்யுங்க. ஆடி மாத விளக்கு பூஜை. ஆடி வெள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள். எல்லா விதமான செல்வ பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை, ஆடியில் வர வெள்ளிக்கிழமை, எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி, அம்மனுடைய அருள் முழுசாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வழிபட்டாலே பாதி அருள் நமக்கு கிடைச்சிரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாளும். சுக்கிரன் யாரு? கோடிகளை கொடுக்கக்கூடிய
நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய, நிம்மதியாக எல்லா வளமும் செல்வமும் பெற்று வாழ வைக்கக்கூடிய ஒரு பகவான் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமை நாளுக்கு உரியவர். நம்ம சொகுசாக வாழணும், நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளும் கிடைக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரையில் செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் இருக்குல்ல, அத்தனையும் நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வர இந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால தான் விட்டுறாதீங்கிற. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமலே வாழ்க்கையை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, கவலையே படாதீங்க. அம்மன் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை போடுங்க. வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சு அம்பிகையினுடைய அருள் பெறத்துக்கு ஒரு அற்புதமான மாதம் இது. விளக்கு பூஜை குத்து விளக்கில் ஏற்றினா ரொம்ப நல்லது. 33 கோடி தேவர்களும் 30 தேவியர்களின் அருளும் பெறக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால தான் இதுக்குன்னே சிறப்பு வீடியோவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க, ரொம்ப நீங்கள் பதற்றப்படுற அளவுக்கு அல்லது இதெல்லாம் முடியாதோங்கிற அளவுக்குலாம் இது இல்லை. சிம்பிள் விஷயம். காலையில் அதிகாலையில் நீராடி குளிச்சுட்டு, நல்ல ஆண்களாக இருந்தால் நல்ல புத்தாடை துவைச்ச துணி உடுத்திக்கிட்டு, பெண்களாக இருந்தால் ஏதாவது மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி மஞ்சளில் உடை உடுத்திக்கிட்டு, வாசல் அழகாக பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டு, வீட்டை சுத்தமாக்கி, பூஜை அறையை சுத்தமாக்கி, தெய்வ படங்களுக்கெல்லாம் மலர்களும் பொட்டும் வச்சு, நில வாசல்ல வேப்பில கொத்த ஒடிச்சிட்டு வந்து சொருவுங்க. கலச செம்பு இருக்குல்ல, அதில் நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் அதில் கொஞ்சம் போட்டு மலர்களால் சுற்றி அலங்கரிங்க. பூஜை அறையில் பச்சரிசி மாவாலே கோலம் போட்டு, அதுக்கு மத்தியில் அரிசியோ அல்லது கொஞ்சம் நெல்லோ ஏதாவது ஒன்று எடுத்து பரப்பிக்குங்க. கொஞ்சம் பெருசாக பரப்புங்க. அந்த சொம்பையும் குத்து விளக்கையும் அதில் வைங்க. அடுத்தது விநாயகரை வணங்குங்க. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற அந்த விநாயகர் மந்திரத்தோடு ஆரம்பிங்க. அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அடுத்தது இஷ்ட தெய்வம். இதுக்கெல்லாம் தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கற்கண்டு ஏதாவது நிவேதனமாக வச்சு படையுங்க. முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. மாவிளக்கு தான் மிக சிறந்தது அன்னைக்கு. முடிஞ்சா அதை செய்யுங்க. கூடுதலாக குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், தேங்காய், இந்த மங்கள பொருட்கள்லாம் வணங்கலாம். கொஞ்சம் வசதி இருக்கு அல்லது நம்மளால முடியும், ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு முடின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செஞ்சுங்க, எடுத்துக்கங்க. இது எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். சுமங்கலி பெண்களுக்கு நாம் இந்த வகையில் உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஆண்களுடைய மனசில் தெய்வீகத்தன்மை ஓடும். பெண்களை கஷ்டமே படுத்த மாட்டாங்க. பெண்கள் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க இந்த உதவியெல்லாம் செய்யும்போது. ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே சிறந்த வெள்ளிக்கிழமை தான். முடியாதவங்க இந்த ஆடி வெள்ளின்னு ஒன்று கடைசி வெள்ளியாக இருக்கும், அன்னைக்கு கண்டிப்பாக இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதனால திருமண தடை, தாலி பாக்கியம், குழந்தை பாக்கியம், மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா அது நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். ஏதாவது நோய் இருந்தால் உடனே சரியாகும். இதை காலையில் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மனுக்குரிய மூல மந்திரத்தை சொல்லுங்க. தயவு செஞ்சு மந்திரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே கேட்கக்கூடிய மந்திரம் இது. நீங்கள் உச்சரிக்கிற இந்த மந்திரம் இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு வழி பண்ணிடும். அதாவது அம்மா இருக்காங்க, ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தை அம்மா அப்படின்னு எங்கே இருந்தாலும் கத்துச்சுன்னா எப்படி பதறும் மனசு. பதறி ஓடோடி போய் என்ன ஆச்சு தங்கமே, என்ன ஆச்சு செல்வமே, கண்ணே மணியே முத்தே, இப்படி எப்படி ஓடி போய் கேட்குறோமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்குது. என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மந்திரத்தை அலட்சியமே செய்யாதீங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அம்மா மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். என்னமோ நடக்குது இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில். அத்தனை கிரகங்களும் போய் பாருங்க. அந்த ஈஸ்வரன் எம்பெருமான் பதற்றம் அடைஞ்சு அங்கே போய் பாருங்க, ஏதோ ஒரு கூக்குரல் கேட்குது. ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால், 4 பேருக்கு நல்லது செஞ்சிருந்தா, உண்மையான ஆத்மாவா அது இருந்துன்னா கஷ்டப்படவே கூடாது. உடனே பாருங்கன்னு சொல்லி 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதனால தான் இந்த மந்திரம்ங்கிறது ரொம்ப, நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவேன். முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம படிக்காமல் இருந்திருக்கலாம், அதையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். அந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடுத்தது நாங்கள் மந்திரத்துக்குன்னே வீடியோ பதிவிட போகிறோம்.
ஷார்ட்ஸ் மாதிரி. அப்போ அதை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மந்திரத்தை. அம்மனுடைய மூல மந்திரம் ஓம் பிசாஸ்வத் அஜாய வித்மகே ஹட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மாரி பிரசோதயாத் அப்படிங்கிற அம்மனுக்குரிய அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து காலையில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. ஆடிவெள்ளி அன்னைக்கு மாலையில் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து இதே மாதிரியே மாலையிலையும் இந்த பூஜை செய்யுங்க. குறிப்பாக இங்கே பச்சரிசி மாவால் கோலம் போடுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. உடனே மண் பவுடர் எடுத்து கோலம் போட்டு டக்குன்னு பரிகாரத்தை நம்ம அவசர கதையில் முடித்தோம் அப்படின்னா கடவுளும் அவசர கதையில் ஒரு டிசைனே இல்லாமல் ஒரு பொறுப்பே இல்லாமல் அதற்கான பலனை கொடுத்து விடுவார். கொஞ்சம் அலட்சியப்படுத்துவார், இது பத்தாது அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையோட நம்பிக்கையோட இது மாதிரியான பரிகாரங்களை செய்யணும். பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து கோலம் போடுறது வீட்டில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இனிமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதமும் காலையில் ஏந்திரிச்சு கோலம் போடக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களால் பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியல அப்படின்னா ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ப்ராடக்டாக இவங்க கொடுக்குறாங்க. குட் பேபி 9043688626 கோலமாவு கட்டி பச்சரிசியாலையும் அது கூட 9 நவக்கிரகத்தை வசப்படுத்தக்கூடிய பொருட்களை கலந்து பச்சரிசி கோலமாவு கட்டி கொடுக்குறாங்க. அதுபோல் பச்சரிசி பவுடரும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எறும்புகள் சாப்பிடும்போது 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மலைக்காம காசு பணத்தை பார்க்காம இன்னும் 6 மாதத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த பச்சரிசி கோலமாவு. கட்டியாகவும் இருக்குது, பவுடராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது. பஞ்சகாவியத்தில் செஞ்ச அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி, பஞ்சகவிய தீபம், தீப எண்ணெய். அது மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு தேவையானது பாரம்பரியமான தானியங்களை வச்சும் மூலிகைகளை வச்சும் பல ப்ராடக்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் கலக்கிறாங்க. தெய்வமாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம குடும்பமாக இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கண்ணாப்பின்னான்னு வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலே கொடுக்குற பொருட்களை வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதோ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம சேமிக்கலாம். அப்படியான ஒரு இடம்தான் இந்த குட் பேபி. வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சுத்தமான நெய் இருக்குது. பூஜைக்கெல்லாம் எல்லாமே சுத்தமாக தரமானதாக கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சுருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. இப்படி இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் அம்மனுடைய அருள் முழுசாக கிடைச்சி உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும். வியாபாரத்தில் போட்டி, சூழ்ச்சிகள் இதெல்லாம் இருந்து திக்கு முக்காடுறவங்க தொடர்ந்து மாரியம்மனை வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வைப்பாள். தொடர்ந்து கும்பிட முடியலனாலும் இந்த மாதம் ஆடிவெள்ளி அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன், கோவிலில் நடக்கிற திருவிழாவில் அல்லது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தயவு செஞ்சு செய்யுங்க. நோய் தாக்கம் குறையும். அதுபோல் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நீங்கள் நினைச்ச காரியத்தில் ஜெயமே உண்டாகும். வேலை தேடி போனீங்கன்னா வேலை கிடைக்கும். தொழில் செய்யலாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருவீங்க. டக்குன்னு கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுல ஆரம்பிச்சிருவோம். இப்படி டக்குன்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அம்மன் வழிபாட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வேப்பலை, ஒரு 3-4 வேப்பலை தினமும் காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாலே நோய் தாக்கங்கள் குறையும். உடம்புல நேர்மறை சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, கன்னி பெண்களுக்கு அதிக அருள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் இது. அப்போ ஆடி மாதம் வந்துருச்சு. உங்களால் முடிஞ்ச 7 கன்னி பெண்களுக்கு மஞ்சள் நிற புடவையை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மாரியம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல பூர்வ புண்ணிய பாவங்கள் குறையும். முழு அருளையும் பெற்று இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள்லேருந்து விலகலாம். திருமண வரன்கள் கிடைக்கும். விபத்துகள் நடக்காது. குடும்பத்தில் மறைமுக சூழ்ச்சிகள் செய்பவர்கள், துரோகம் செய்பவர்கள், நமக்கு கெடுதலை செய்கிறவங்க, நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாரியம்மன் ஒரு வாராகி அம்மனா இருப்பாங்க. வந்த துன்பங்கள் எல்லாமே பறந்தோடும். இந்த மந்திரத்தை முடிஞ்சா ஆடிவெள்ளி அன்னைக்கு 108 முறை சொல்லுங்க. 108 முறை கேளுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம். அதனால் அம்மனுடைய அருளை முழுமையாக பெற்று என் நண்பர்களும் தோழிகளும் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த, என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். 29 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையே வெறுமை தான். என்ன செய்யறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் பயணம் போகிறது, எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே வாழ்ந்தோம். என்னுடைய 29 வயசு வரைக்கும் ₹1 கூட நான் சேமித்தது கிடையாது. கல்யாணம் ஆச்சு, ஒரு சின்ன அக்கறை பிறந்தது. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில் செய்வோம். காலத்தின் கட்டாயம், குழந்தையும் இல்லை. என்னுடைய மனைவி உண்மையா தெய்வம் மாதிரி. எதையுமே கேட்டதில்லை. இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது. நான் செய்கிற வேலையிலையும் தொழிலையும் முடிஞ்ச வரைக்கும் கேட்காம நிறையாவும் செய்வேன். திடீர்னு ஒரு நாள் மாசமானாங்க 10 வருஷம் கழிச்சு. சந்தோஷம் அப்படின்னா அதுதான் சந்தோஷம். அதை கேட்டு உடனே இறந்துருந்தாலும் என்னுடைய உயிர் போயிருந்தாலும் முழு ஆத்ம திருப்தி, ஆத்ம சாந்தி அடைஞ்சிருக்கும். அப்படி ஒரு சந்தோஷங்க.
குழந்தை பிறந்தது. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசா கொடுத்தா தேவலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே நானே முடிவு பண்ணினேன். வேற எதுவுமே யோசிக்கல. முயற்சி, கஷ்டம், இரவும் பகலும் உழைச்சோம். முயற்சினா இப்படி இருக்கணுங்க. தண்ணீருக்குள்ளார ஆழத்துல போய் சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சு மேலே வர்றதுக்கான போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டம் மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கணும். அப்படி போராடின, உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். ஒரு கார் வாங்கி கொடுத்தோம். பிறந்த குழந்தைக்கு பரிசா ஒரு கார். இன்னைக்கும் பெண் குழந்தை தான். யார் கார்னு கேட்டால் ஏன் கார்னு சொல்லும். அந்த வார்த்தைக்காகவே வாங்கி கொடுத்தோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், சேமிப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குழந்தை சம்பாரித்து வாங்கிக்கும். அந்த குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அடுத்தது சுய தொழில் செய்கிறாங்க. ஒரு இடம் வாங்கினா நல்லாயிருக்கும், தொழில் செய்யறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடம் வாங்கினேன், 2 இடம் வாங்கினேன். அவங்க பேரில் எழுதி வச்சேன். உனக்குன்னு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் போதும், நான் இன்னும் நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்களாக இருக்கிற எப்பொழுதுமே மனைவிக்கு, மகளுக்கு, அம்மாவுக்கு, தங்கைக்கு, அக்காவுக்கு கேட்காமலே கொடுக்கணும், கேட்காமலே செய்யணும். மரியாதையும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு ஆண் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவான். குறிப்பா நமக்காக உழைக்க வேண்டியதில்லை, பெண்களுக்காக உழைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். பெண்களை மதிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கௌரவத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுத்தாலே போதும் ஒரு குடும்பம் மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்துடும். ஏன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அன்பையும் புகழையும் கொடுத்தாலே நாம முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னா, பெண்களும் அம்மனும் ஒன்று. 2 பேருமே தெய்வீக சக்தி நிறைந்தவர்கள். எல்லாருமே இல்லை, உண்மையா குடும்பத்துக்கு நேர்மையா இருக்கிறவங்க அம்மனுக்கு இணையானவர்கள். முயற்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னங்க? உழைப்பு தான். அதுவும் நேர்மையாக, உண்மையான உழைப்பு. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.